ஆக்டர் பாலா அவர்கள் ரீசெண்ட் டைம்ல அவர் செய்திருக்கக்கூடிய உதவிகள் எல்லாத்தையும் பார்த்தா அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒண்ணு இல்லைங்க, பார்க்கக்கூடிய நம்மளுக்கே அது வந்து எவ்வளவு பெரிய ஒரு பூரிப்பா இருக்கு, ஒரு ஆனந்த கண்ணீரை வந்து வரவழைக்குது. ஸோ அந்த மனுஷனுக்கு அது எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்தை தரும்ன்றது வந்து என்னால வந்து உணர முடியுது. அதை இங்க ஒண்ணு இல்லைங்க, ரீசெண்ட் டைம்ல வந்து அவர் நடித்திருக்கக்கூடிய காந்தி கண்ணாடி படம் என்பது 50 நாள் தாண்டி ஓடிட்டு இருக்கு அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட எத்தனையோ ஆட்டோ டிரைவர் பெண்களை கூப்பிட்டு அவங்களுடைய ஒரு மாச டியூவுக்கான காசை வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு குடும்பத்துல ஒரு அம்மா அப்பா ஒரு குழந்தை. ஸோ அந்த அம்மா அப்பா கொஞ்சம் பிசிக்கலி சேலஞ்சு பர்சன். ஸோ அந்த குழந்தை வந்து ஸ்கூல் போல, அதனால அவங்களுக்கு ஒரு தள்ளுவண்டி கடையை வச்சு விட்டு அவங்களுக்கு வந்து இந்த கூழ் அது போன்ற விற்கக்கூடிய அந்த கடையை வச்சு விட்டு அந்த குழந்தைய கூட்டு போயிட்டு ஸ்கூல்ல சேர்த்துட்டு நீ தினமும் இனிமேல் ஸ்கூலுக்கு போகணும், நீ நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும், அந்த குழந்தைய நான் போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது சினிமால ஏதோ ஜஸ்ட் எமோஷனுக்காக மக்களை கவர்வதற்காக இது போன்ற சீன்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. ஆனா நேர்ல பார்க்கும்போது வேற மாதிரி இருக்குங்க உண்மையாவே. அதே சமயத்துல ஒரு அக்கா வந்து எனக்கு வந்து அந்த டைலரிங் மிஷின் வேணும் அப்படின்ட்டு வீடியோ போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து டைலரிங் மிஷின் வாங்கி தராரு. யார் நீ இந்த காலத்து கர்ணன் என்று தான் சொல்ல முடியும். இது போன்ற மனசெல்லாம் எல்லாருக்கும் வந்துருமான்ட்டு எனக்கு வந்து தெரியலங்க. நோவே. ஸோ ஆனா அந்த மனுஷன் எல்லாருக்குமே அவருடைய சொந்த காசை எடுத்து இந்த மாதிரி செலவு பண்ணி ஸோ அவங்களுடைய சந்தோஷத்துல வந்து அவர் வந்து பங்கெடுத்துக்கிறாரு பாத்தீங்களா. ஸோ அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் போக்கி அது வேற மாதிரியான விஷயங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன வேணா அவரை பத்தி அப்போஸ் பண்ணட்டும், என்ன வேணா கான்ட்ரவர்சி பேசட்டும், ஆனா அவர் செய்யக்கூடிய ஹெல்ப் வந்து கண்டிப்பா ஒரு நாள் அவரை வந்து ரொம்ப உச்சத்துக்கு கொண்டு போக போகுது. நோட் மை வேர்ட்ஸ், ரொம்ப உச்சத்துக்கு கொண்டு போக போகுது. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. சும்மா இந்த இடத்துல வந்து உட்காந்து வெட்டி பந்தா காட்டிட்டு அடுத்தவனை எப்படி போட்டு ஒடுக்கலாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய சிலருக்கு மத்தியில இது போன்ற நபர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.